வலைத்தமிழ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் கூட ரொம்ப அரிதாக மாறிடுச்சுங்க. காரணம், காடுகள்லாம் நகரமாயிடுச்சு. நாகரிகங்கிற பேரில் சத்தான பொருட்கள்லாம் போய் இப்போ பாக்கெட்லையும் டப்பாக்கள்லையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நாம் மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் தர்றோம். இதனால் நமக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நண்பர்களை, இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த பொருளும் நமக்கு கெடுதல் தரது இல்லைங்க, கூடுதலாக நல்ல நன்மைகளை தான் தருது. அந்த வகையில் தென்னை மரத்துலேருந்து பல்வேறு பயன்களை நம்ம பெறுறோங்க. நாட்டில் பனை மரமும் தென்னை மரம் மட்டும் இல்லைன்னா நிச்சயமா எந்த மனிதனும் ஆரோக்கியமா இருக்கவே வாய்ப்பே இல்லைங்க. தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு சாப்பிடக்கூடிய பொருட்கள் கிடைக்குதுங்க. அதுல ஒரு பொருள் பாருங்க, அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம நண்பர் திரு செந்தில்குமார் அவர்களே கேட்போம். என் பேர் செந்தில்குமாருங்க. நான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கல நம்ம தென்னங்குருத்து கடை வச்சிருக்கீங்க. ஒரு 15 வருஷமா அப்பா காலத்துல இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வந்து தென்னங்குருத்துங்க. இது சாப்பிட்றதுனால இந்த வகுத்துல அல்சரு, கல்லடைப்பு, சுகரு, தைராய்டு, வகுத்த வலி, நிறைய பிரச்சனைக்கு நல்லதுங்க. மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆமா, விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். அது மாதிரி தென்னங்குருத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அவங்களும் சாப்பிட்டு அந்த அனுபவ ரீதியா வந்து அவங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. தென்னை மரம், இந்த பிளாட்டு, இந்த வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, வீடு கட்டுறாங்க, மரம் ரொம்ப வளர்த்தியா இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல வந்து மரம் வெட்டுவாங்க. அந்த வெட்டுற இடத்துல நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம். அதுபோக கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வேற கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுபோக இந்த சமையலுக்கும் இது தென்னங்குருத்து துவரன்ட்டு எல்லாமே ஃபங்க்ஷனும் பண்ணிக்கிட்டாங்க. தென்னங்குருத்துல சட்னி செய்கிறாங்க, பொரியல் பண்ணுறாங்க. தென்னங்குருத்து துவரன்ட்டு நிறைய யூசேஜ் ஆகுது. ஆமாம். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து சாப்பாட்டுக்கு பொரியல் போலவும் இதை பயன்படுத்தி வர்றாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது தேங்காயை சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் இளநீர் வெட்டி நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது. இது மாதிரியான பொக்கிஷங்கள் கிடைப்பது அரிதுங்க. நம்ம ஈரோடு மக்கள் பன்னீர்செல்வம் பார்க்கில் மாரியம்மன் கோயில் எதிர்ப்புறமே அன்னை கடை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழியாக வர வேண்டிய வேலை இருந்ததுன்னா நிச்சயமாக இங்கே வந்து இதை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல பயனும் கிடைக்கும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு சிறப்பம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.